திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளில் கம்மியான விலையில் கிடைக்கும். ஸோ ஆன்லைனில் மற்ற பிளாட்ஃபார்ம் செக் பண்ணி பார்த்துட்டு பொருளை வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம பிரியாணி சாப்பிட போயிட்டு இருக்கோம். ஸோ எங்கேருந்து வந்தால் தாகூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருடா ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ வந்து காஞ்சிமா முனிவர் காலேஜிலேருந்து நம்ம பிரியாணி கிடைக்க போகிறோம். பிரபல யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்லாம் சொல்லியிருக்காங்க கடையில் பிரியாணி தாறுமாறாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ரிவ்யூ எடுத்து வீடியோ போடுறோம். வாங்க கைஸ். போ ப்ரோ அடிச்சு ஓட்டு ப்ரோ. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் படித்த காலேஜ் ரோடுங்க. நான் படிக்கும் போது ஒரு பொண்ணு கூட இல்லை, படித்து முடிச்சதுக்கு கூட பூரா பொண்ணுலாம் இருக்குது. என்ன சொல்கிறது கைஸ்? எங்கடா சாப்பிட போகிறோம்? அந்த கடை பேர்னா தெரியலையா? ஸோ மேட்டுப்பாளையத்தாண்ட ஏதோ ஒரு கடை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஏண்டா கடை பேருக்கு தெரியும் நம்ம புதுவை தானே, புதுவை பிரியாணியா ஏதோ சம்திங் அந்த கடை தான் பார்த்துருந்தோம். ஸோ கைஸ் கடை முன்னாடி போயிட்டு ஃபோட்டோ எடுத்து சொல்கிறேன் என்ன கடைன்ட்டு. கடை பேர் மறந்து போச்சுங்க. அப்புறம் காலேஜ் வந்து பொழுதுபோகலாம் இங்கே தான் வந்து டீ டைம்னு பாருங்க. டீ டைம் இங்கே தான் வந்து உட்காந்துக்கின்னு காலேஜ் முக்கால்வாசி நேரத்தை செலவழிச்சுது. இங்கே தான் அதிகமாக பிரியாணி சாப்பிடுவோம். ஸோ அங்கே வந்து பார்த்தா இப்போ ரேட் ஏற்றிட்டாங்க, அதனால் அங்கே சாப்பிட்றதுல குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, முன்ன மாதிரி இல்லை கைஸ். ஸோ அதான் ரொம்ப தூரம் தாண்டி போய் சாப்பிட்லாம், நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்துருக்கோம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பாண்டிச்சேரி வராங்கன்னா புதுசாக பெஸ்ட்டாக ஃபுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். சாரி படம் கொத்தம் பைத்தியக்காரம் டேய் அம்மா தூரத்தில் எப்படி ஏறுவாங்க? 100 தட்டிட்டு இருப்பட பைத்தியல பார்க்கவே இல்லை நானே. ஐயோ நண்பர்களே, உட லைசன்ஸ் இல்லை தானே? நல்லா சண்டைக்கு வரல டேய். சண்டை வந்து என்ன பண்ணிருப்பா? அவர் எடுத்து மூஞ்சி போடுற சார்னு சொல்லிட்டு வரேன் நானே. குறுக்கு பாதையில் போயிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே போனால் போலீஸ்காரன் பிடிச்சி ஃபைன் போடுவான். ஸோ கையில் காசு இல்லை, அதனால் அப்படி போயிட்டு இருக்கோம். 22 கன்ஃபார்ம் தான் எங்களுக்கு எக்ஸாமா? சின்ன பேர் லீவ் விட்றாங்க. லீவு வந்து வெள்ளிக்கிழமையோட காலேஜ் முடியுது. ஸ்டடி லீவு ஒரு வாரம். பொங்கல் லீவு, ஸ்டடி லீவு. காலி ஏண்டா பொங்கல் செலிப்ரேஷன் தான் நான் இப்போ பண்ணவே முடியல கடைசி வரைக்கும். பொங்கல் செலிப்ரேஷன் கிடையாது, காலேஜ் செலிப்ரேஷன் கிடையாதா? இல்லை கிடையாதா, இல்லை பண்ண மாட்டாங்களா? ஏய் நான் பார்த்துருக்கேன், நம்ம படிக்கும் போதெல்லாம் காஞ்ச முடியல அப்படியே கலர் கலராக வருவாங்க எல்லாரும். இந்த சென்று தானே உள்ளார இந்த ஹோட்டலில் இறங்கி பார்ப்போம். சார் காய்ச்சி இந்த ஹோட்டலில் இறங்கி அவனை கரெக்டாக பரவாயில்ல, பையன் இறங்கிட்டான், போயிச்சுக்குவான். ஸ்டடி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா கம்பெனிகள். காய்ச்சி இப்போ வந்து பார்த்தா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டேட் சிக்னல் நிற்கிறோம். இப்படியே நின்று போகலாம் ஒரு 2 நிமிஷம். முப்பது மேலே பண்ணால் 4 போடலாம். இனிமேல் ஸ்லோ பண்ணும்போது 2 கிலோ வந்துடும். போயிடு அவன் ஸ்லோ தான் வளைவான். எனக்கு கேள்றா என்னாச்சுக்கா, அவன் தண்ணியில் நின்றுக்கிறேன். எனக்கு முன்னாடி கொஞ்சம் கேப், ஒரு காரு வந்து 2 காரு வந்து கிராஸ் ஆச்சு. சரி காரு நம்ம கேப் விட காரு போவோம் அப்படின்னு தான் நின்று இருந்தேன். அதனால போகிறது நின்று தான் நடுவில் கேப் இருந்தேன். அந்த பொம்பளைலாம் நினச்சிருந்தில்ல பின்னாடி வண்டி டப்பு முடிக்கு வந்து ஒருத்தர் இடிச்சு மோதி வந்து நிற்கிற அந்த சந்தில். ரவை கேப்பு தான், புரியுதா எனக்கு அவனுக்கும்? சொறி வந்து நிற்கிது, சவுண்டு கேட்குது. அந்த மாதிரி கொஞ்சம் கீரை குறைக்கணும்னு அர்த்தம். இப்பயும் சவுண்டு கேட்குது. ஓ கொஞ்சம் ஸ்பீட் எடுக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் லேட்டஸ்ட் ரேஸ் விட்டு ஸ்பீட் எடு. லேட்டாக ஏன்டா ஸ்லோ பண்ணுற? வண்டி வருது, அவன் வளையிறான்டா. வளையில நேரம் தான் போகிறான். ஓ முறுக்கு கொஞ்சம் ரேஸ் நல்லா ரேஸை கூடுறா. ஏன்டா கொஞ்சம் ரேஸ்லேயே கீரை போடுற? அதுக்கு மேலே திரும்ப மாட்டியா? ஸோ காய்ஸ் கடைசியாக குறுக்கு எல்லாம் பூந்து கையை ஒடிக்கிறடா. என்னடா வீடியோவில் ஒரு வேலை இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா? கையெல்லாம் குடையுது. ஸோ கடை இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கடை என்ன முன்ன பின்ன பார்த்தது இல்லை, அப்படிலாம் போய் சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி ஒரு தான் சாப்பிட்ருக்கேன், அவ்வளோதான் இருக்கும். ஆமாம் புதுவை தாபாடா. ஸோ இந்த கடை தான் சொல்லியிருந்தாங்க, புதுவை தாபா. ஓ சைலியா? ஸோ இந்த கடை தாங்க நம்ம வந்து பார்க்க போகிற கடை. கடை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு கற்று எவ்வளோ இருக்கும்? நான் பிரியாணி வேணும் 60 நூறா?
இதே 100 ரூபாய்க்கு வேணால் அன்லிமிட்டடா? சரி, 100 ரூபாய்க்கு இந்த டோக்கனு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு 2 டோக்கன் வந்துச்சு. ஸோ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். ஓகேன்னு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோக்கனையும் கொடுத்து பிரியாணி வாங்கியாச்சு. ஸோ பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ எங்கடா பீஸா காணும் அப்படின்ட்டு என்னோடய ஃப்ரெண்டில் பார்த்தேன். அவன் வந்து பீஸ் ஒளிஞ்சிட்டு இருந்து. ஸோ நம்மளுக்கு எதாவது இருக்கும் பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரெக்க பீஸும் கொஞ்சம் லெக் பீஸ் மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்னன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் சிக்கன் இருந்து என் ஃப்ரெண்டுக்கு நிறையவே இருந்துச்சு. ஸோ ரைஸ் வந்து பார்த்தா ஓரளவு நல்லாவே இருக்குது, நிறையாவே இருக்குது. அது இல்லாமல் 60 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். ஸோ ஆனியனும் வச்சாங்க, அந்தளவுக்கு சர்வீஸும் போகிறதா இருந்துச்சு. சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா தான் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ மேலே வந்து ஊற்றுறான், இப்படி ஊற்றுறான், அப்படி இல்லை. சரி விடு. சால்னா வீத்தி சாப்பிடும்போது ஸோ நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, ஓரளவுக்கு ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ வந்து சால்னா வந்து கொஞ்சம் தண்ணியாகவே இருந்துச்சு. பரவாயில்ல, ஒருத்தர் மாப்பிள்ள அப்படின்னு நினச்சி நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு ஸோ கடைசி வரையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ ஓகே பாய் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டோம். நம்ம வீடியோ எடுத்தே தெரியாத அளவுக்கு பதமாக பார்த்து வீடியோ எடுத்துருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி போகிறாங்க. அவங்க போடும்போது நிறைய பீசஸ்லாம் இருக்குது, நம்ம பிடிக்கும் போது இல்லை. ஸோ அதான் ரியாலிட்டி. ஸோ இவ்வளோ இன்ஃப்ளூயன்சர் வரதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்களான்றது தெரியல. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திப்போம். வேறு ஏதாவது கடையை பார்க்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.